أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا وَمَا رَبُّكَ بِغَافِلٍ عَمَّا يَعْمَلُونَ. ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இறைவன் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி கவனமற்றவனாயில்லை. وَرَبُّكَ الْغَنِيُّ ذُو الرَّحْمَةِ إِن يَشَأْ يُذْهِبْكُمْ وَيَسْتَخْلِفْ مِن بَعْدِكُم مَّا يَشَاءُ كَمَا أَنشَأَكُم مِّن ذُرِّيَّةِ قَوْمٍ آخَرِينَ. மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவானவனும் இரக்கம் உடையவனுமாயிருக்கின்றான். அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான். இன்னமா துஅதுன லஆத் வமா அன்தும் பிமுஜிஸீன். உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் திண்ணமாக வந்தே தீரும். இறைவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமை உங்களுக்கில்லை. قُلْ يَا قَوْمِ اعْمَلُوا عَلَى مَكَانَتِكُمْ إِنِّي عَامِلٌ فَسَوْفَ تَعْلَمُونَ مَنْ تَكُونُ لَهُ عَاقِبَةُ الدَّارِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ. நபியே கூறுவீராக, என் சமூகத்தாரே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருங்கள், நானும் எனது வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இவ்வுலக வாழ்வின் இறுதி விளைவு யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அக்கிரமக்காரர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்பது எந்த நிலையிலும் யதார்த்த உண்மையாகும்.